கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே அந்த 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இழந்து போன ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லுகிறான். தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பிறகு தாவீது செபிக்கிற ஒரு செபம். தாவீது சொல்லுகிறான், இழந்து போன ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷத்தை சமாதானத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி கேட்குறான். ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே அப்படி சொல்லி அவன் செபிக்கிறான். தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை, என் பாவத்தை பாராதபடி என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும் என்று சொல்கிறான். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் திரும்ப பெறுவதற்கு நம்முடைய பாவத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். என் பாவத்தை பாராதபடி என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கியறலும் என்று சொல்கிறான். ரெண்டாவதாக பரிசுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். எனக்குள் இருக்கிற அசுத்தமான இருதயத்தை நீர் மாற்றி சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். இழந்து போன ரட்சிப்பை பெறுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு காரியம். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். மூன்றாவது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதையும் சொல்லுகிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தூரப்படுத்திடாதையும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லுகிறான். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவன் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அவன் இழந்து போன தேவ சமூகத்தை, அவன் இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணணும். உண்மையாகவே இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தருவார். சுத்த இருதயத்தை நம்மளிலே சிருஷ்டிப்பார். உண்மையாகவே நம்முடைய அக்கிரமங்களை அவர் நீக்குவார். தேவ சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு திரும்ப தந்து நம்மை நடத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இழந்து போன ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன தேவ சமூகத்தை ஆண்டவரே மறுபடியும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்துவீராக. இழந்து போன பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கொடுப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவர் தாமே அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் திரும்ப கொடும். ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்தும். நம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.